ஹே buddies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வாங்குன ஒரு ஜுவல்லரி ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகளிர் குழுல அம்மா எனக்காக கொஞ்சம் லோன் அமௌண்ட் வாங்கி குடுத்திருந்தாங்க. சோ அந்த அமௌண்ட் வச்சு ஏதாச்சும் ஒரு ஜுவல்லரி வாங்கலாம்னு சொல்லிட்டு என் நாத்தனார் கூட டி நகர் போயிருந்தேன். என் நாத்தனார் வீட்ல இருந்து ஸ்கூட்டில கிளம்பிட்டோம். பாதி தூரத்துக்கு மேல பிளான் பண்ணி சரி ட்ரெயின்ல போயிடலாம். ஏன்னா டி நகர் உள்ள போயிட்டா ஸ்கூட்டி பார்க்கிங் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். சோ ட்ரெயின்ல போனா ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். என் பையனுக்கு சும்மாவே வெளியில போனா அவ்ளோ ஜாலியா இருக்கும். இன்னும் ஸ்கூட்டில கொஞ்ச நேரம், ட்ரெயின்ல கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். யாரெல்லாம் ட்ரெயின்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாரி வாங்கி சாப்பிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போளி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். பாப்பாவ 2 பேரும் மாத்தி மாத்தி தூக்கிட்டு வந்ததுலயே டயர்ட் ஆயிட்டோம். அவன கீழவும் விட முடியாது. விட்டா ஒரு இடத்துல நிக்கவும் மாட்டான். சோ தூக்கி வச்சுட்டே தான் எல்லா கடைக்கும் சுத்திட்டு இருந்தோம். என் நாத்தனார் வீட்ல இருந்து கொஞ்சம் பிளவுஸ்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஜுவல்லரி எடுக்கிறதுக்குள்ள ஸ்டிட்ச் பண்ணி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, சோ ஃபர்ஸ்ட் டெய்லர் ஷாப் வந்து அத குடுத்துட்டு போயிட்டோம். ஐ திங்க் நான் 3 மந்த் கழிச்சு தான் டி நகர் வரேன். ஆனா இந்த 3 மந்த்லயே நெறைய சேஞ்ச் ஆன மாரி இருக்கு. ஜுவல்லரி ஷாப்புக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனோம். போற வழியில குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம். பாப்பாவும் ஜாலியா நடந்து வந்துட்டு இருந்தா எங்க கூடவே. நான் இன்னைக்கு சரவணா எலைட்ஸ் தான் வந்திருந்தேன். நான் ஆல்ரெடி இந்த ஷாப்புக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கேன். எனக்கு இங்க நார்மலாவே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே புடிச்சிருக்கு. சோ இந்த டைமும் இங்கேயே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் செயின் பார்க்கலான்னு தான் வந்திருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு 7ல செயின் போட்டிருக்கேன். சோ அதுக்கு கீழ கொஞ்சம் வரா மாதிரி ஒரு செயின் பார்த்துட்டு இருந்தேன். நான் வீட்ல இருந்தே ஒரு 1/4 சவரன்ல டாலர் எடுத்துட்டு வந்திருந்தேன். சோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி ஏதாச்சும் செயின் பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பிளைனா எடுக்கலாமா? இல்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க மாரியே பால் டைப்லயே எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நான் இன்னைக்கு என்ன ஜுவல்லரி எடுக்கலான்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணிலாம் வரல. ஒரு சவரன்ல ஏதாச்சும் ரெகுலர் யூஸ் பண்ற மாரி ஏதாச்சும் ஜுவல்லரி எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி பால் டைப் செயின் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறதும் சேம் டிசைன் தான். ஆனா அதிலேயே டாலர் வரா மாரி இருக்கும். இதுல டாலர் இல்லாம வெறும் பால் மட்டும் இருக்கா மாரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த செயின் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தமா புடிக்கவே இல்ல. கொஞ்சம் கிளம்ப்சியா இருந்த மாரி இருந்துச்சு. ஒருவேளை நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு இது சுத்தமா மேட்ச் ஆகலையோ என்னமோ! சரி செயின் எதுவும் வேண்டாம். பிரேஸ்லெட் ஏதாச்சும் ஒரு சவரன்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டோம். ஒரு வயசுக்கு முன்னாடிலாம் பாப்பா லிஃப்ட்ல போனாலே கொஞ்சம் பயப்படுவான். ஆனா இப்ப நீங்க யாரும் என்ன தொடாதீங்க, நான் சிங்கிளா நின்னுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவ்ளோ கியூட்டா நின்னுட்டு வந்தான். எங்களுக்கு ஜுவல்லரி பார்க்கறதா இல்ல அவன் பின்னாடி ஓடுறதான்னே தெரியல. அந்த அளவுக்கு எங்கள சுத்த விட்டுட்டே இருந்தான். நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு ஒண்ணா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்னோட கைக்கு எல்லாமே லூஸா இருந்துச்சு. சரி அட்ஜஸ்ட்மென்ட் டைப்பாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அதில எனக்கு எதுவுமே சூட் ஆகவே இல்ல. என்ன எல்லாரும் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. நீங்க பேசாம கிட்ஸ் செக்ஷன் போயிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த மாரி பிரேஸ்லெட் வேண்டாம். காப்பு டைப்ல ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு மைண்ட் ஏன் மாறுச்சுன்னு தெரியல. நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வேற எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நெக்லஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் போயிட்டேன். ஒரு சவரன் எடுக்க வந்துட்டு நான் ஏன் இப்போ 2 சவரன் எடுக்கிறேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட 2 காயின் இருக்கு. தெரிஞ்ச 2 பேர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கேட்டிருந்தேன். அதெல்லாம் சேர்த்து 2 சவரனா எடுத்துட்டா வீட்டுக்கு போயிட்டு இந்த ஜுவல்லரிய வச்சு கூட இந்த காசுலாம் நான் ரிட்டர்ன் குடுத்துருவேன். என்கிட்ட எப்போ அமௌண்ட் வருதோ நான் அப்போ மறுபடியும் இத மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் இந்த ஜுவல்லரி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலா 2 சவரன்ல நெக்லஸ் எடுத்துட்டு நான் எடுத்துட்டு வந்த காயினுக்கெல்லாம் வேல்யூ போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 கிட்ட வெளியில வாங்கியிருந்தேன். எப்படியும் இந்த ஜுவல்லரிய வச்சு அந்த அமௌண்ட்லாம் உடனே ரிட்டர்ன் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் பாப்பாக்கு அருணா கயிறும் வெள்ளியில ஒரு சில்வர் காப்பும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சில்வர் செக்ஷன் வந்திருந்தோம். என் பையன் பண்ற அலப்பறைய பாருங்க. கடையில இருக்கிறதெல்லாம் எடுத்து கேட்டா நான் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? இல்லன்னு சொன்னா கீழே படுத்து அடம் பிடிக்கிறான். அப்புறம் பாப்பாக்கும் சூப்பரா அருணா கயிறும் காப்பும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு சூப்பரா நான்வெஜ் மீல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்போ சமத்து புள்ளையா தூங்கிட்டே வராரு. நான் எடுத்த நெக்லஸ் இதுதான். நான் ஏன் மாங்காய் டிசைனில் எடுத்தேன்னா ஆல்ரெடி என்கிட்ட மாங்காய் டிசைனில் ஒரு ஆரம் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு இந்த அருணா கயிறும் காப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே buddies, பாய்.